ஞாச திலக பிரகாஷிகை என்கிற ஞாசதிலக வியாக்கியானத்தை மதுராந்தகம் சுவாமி அருளி செய்ததை புரிந்து கொண்டு வருகிறோம். இப்பொழுது ஞாச திலகத்தினுடைய 8வது ஸ்லோகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 8வது ஸ்லோகம் கன கருணாரசௌகபரிதாம் என்று ஆரம்பிக்கிறது. ஆரம்பத்திலேயே பகவானுடைய கருணையை பற்றி பேசுகிறது. கருணை என்றால் என்ன என்று அதனுடைய கருணா லட்சணத்தை பார்த்தோமானால் அதிலே ஒரு சம்பிரதாய சர்ச்சை இருக்கிறது என்று பார்த்தோம். கருணை என்பது பர துக்க துக்கித்வம் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். பிறருடைய துக்கத்தை கண்டு தானும் துக்கப்படுவது அதுதான் கருணை என்று. இன்னொரு சாரார் பரதுக்க நிராட்சிகீர்ஷா, பிறருடைய துக்கத்தை நீக்குவதற்கான விருப்பம் என்பதுதான் கருணை என்று சொல்கிறார்கள். இப்பொழுது 2வது சர்ச்சையும் உண்டு இதிலே. அந்த கருணையானது பகவானுக்கு இயல்பாகவே இருக்கிறபடியினாலே, சுவாபாவிகமானபடியினாலே அதை ஒரு காரணத்தினாலே எழுவதாக சொல்லக்கூடாது. அது நிர்ஹேதுகம். ஹேது எதுவுமே தேவை இல்லாதபடி தானே இருப்பது என்று ஒரு சாராரும், பெருமாளுடைய கருணையை நாம் பெறுவதற்கு நாம் ஒரு பிரயத்தனத்தை பண்ண வேண்டும், அப்படியானால் பெருமாளுடைய கருணைக்கான ஹேது என்று சில இருக்கின்றன, அது சஹேதுகம் என்று இன்னொரு சாரார் இதிலே விவாதிக்கிறார்கள். இந்த 2 சர்ச்சைகளை பற்றி, இந்த 2 சர்ச்சைகளுக்கு இந்த ஸ்லோகம் இடம் கொடுக்கிறபடியினாலே அதை பற்றி நாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறோம். அதை நிர்ஹேதுகம் என்று சொல்பவர்கள் அதை வைத்துக்கொண்டு என்ன வாதம் பண்ணுகிறார்கள் என்றால், பெருமாளுக்கு இயல்பாகவே கருணை இருப்பதனாலே அந்த கருணை எழுப்பதற்காக நாம் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லையானபடியினாலே பிரபத்தி அனுஷ்டானமும் தேவையற்றது, நாம் சரணாகதி பண்ண வேண்டியதில்லை. பகவானுக்கு சுவாபாவிகமாக நிர்ஹேதுகமாக கருணை இருப்பதனாலே அதை நாம் ஏதோ உண்டாக்குவது போல நினைத்து கொண்டு பிரபத்தியை அனுஷ்டிக்கலாமா, கூடாது என்று வாதாடுகிறார்கள். இப்பொழுது போன வகுப்பிலே 2 மேற்கோள்கள் காட்டினோம். ஒன்று ஈடு என்கிற 36,000 படியில் இருந்து, இன்னொன்று தனிப்பிரணவம் என்கிற பிள்ளை லோகாச்சாரியர் அருளி செய்த ரகசிய கிரந்தத்திலிருந்து. இவ்விரண்டுமே நிர்ஹேதுக கருணாவாதிகள் பிரபத்தி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லுகிறார்களே, அவர்களுடைய ஆச்சாரியர்கள் எழுதிய கிரந்தங்கள். அவ்விரண்டு கிரந்தங்களிலுமே அவ்விரண்டு ஆச்சாரியர்களுமே பிரபத்தி பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிற வச்சனங்களை காட்டினோம். அதனுடைய சாரத்தை இப்பொழுது மதுராந்தகம் சுவாமி இந்த வார்த்தைகள் மூலம் அருளி செய்கிறார். சர்வ சம்மதம் என்று பரநியாசம் அவசியம் மோட்சார்த்தமாக செய்ய வேண்டும் என்பது சர்வ சம்மதமாயிற்று என்று அந்த 2 மேற்கோள்களிலிருந்து நாம் அறிகிற விஷயம். எந்த ஆச்சாரியர்களும், பூர்வர்களான ஆச்சாரியர்கள் எவரும் பரநியாசம் பிரபத்தி அடைக்கலம் சரணாகதி என்று சொல்கிற இந்த கர்மத்தை பண்ண வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர்கள் அஸ்மதாதிகளும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பரநியாசம் பண்ணுகிறார்கள் என்றுதான் சொல்லி இருக்கிறார்கள்.
பரநியாசம் அவசியமாக மோட்சார்த்தமாக செய்ய வேண்டும் என்பது அந்த விஷயத்திலே விவாதம் இருப்பதாக தெரியவில்லை. அது எல்லா ஆச்சாரியர்களுக்கும் சம்மதமாக இருக்கிறது என்றுதான் தெரிகிறது. அந்த பரநியாசத்தை ஆழ்வார்கள் அனைவரும் எம்பெருமானார் முதலிய ஆச்சாரியர்களும் அனுஷ்டித்தார்கள் என்பதிலேயும் விவாதமில்லை. ஏனென்றால் எல்லா ஆச்சாரியர்களும் அதையே தான் சொல்லி இருக்கிறார்கள். எம்பெருமானார் சரணாகதி கத்தியத்தின் மூலமாக அனுஷ்டித்தார் என்றும், ஆழ்வார்கள் அகலகில்லேன் முதலிய பாசுரங்களிலே அனுஷ்டித்தார்கள் என்பதும் அதுவும் சர்வ சம்மதம்தான். இரு சாராருக்கும் சம்மதமான விஷயம்தான். அதிலே விவாதம் கிடையாது. இதிலிருந்து நமக்கென்ன தெரிகிறது என்றால், பகவானுக்கு இருக்கிற கருணை நமக்கு பலன் தர வேண்டுமானால் அது ஒரு வியாஜத்தை சககாரியாக கொண்டே பலன் தரும். அதற்கு என்ன அர்த்தம் என்றால், பகவானுக்கு கருணை இயல்பாக இருந்தாலும் கூட அது நம்மீது பிரசரிக்க வேண்டும் என்றால் தானாக வந்து விடாது. அது சகேதுக்கம் நிர்ஹேத்துக்கம் என்ற வாதம் எல்லாம் இருக்கட்டும், அவனுக்கு நிர்ஹேத்துக்கு கருணை இருக்கட்டும். ஆனால் அந்த நிர்ஹேத்துக்க கருணையானது யார் யார் மீது பிரசரிக்கும் என்று பார்க்கும் பொழுது, இந்த பூர்வாச்சாரிய சூக்திகளை நாம் சேவித்தோமானால் அது அந்த கருணைக்கு பாத்திரமாக வேண்டிய ஒருவன் ஏதோ ஒரு வியாஜத்தை பண்ண வேண்டும், ஒரு சாக்கை பண்ண வேண்டும். ஒன்றுமே பண்ணாமல் இருந்தால் கருணை பிரசரிக்காது. கருணை பலன் தர வேண்டுமானால் அந்த கருணைக்கு பாத்திரமாக விரும்புபவன் ஒரு வியாஜத்தை பண்ண வேண்டும். வியாஜம் என்றால் சாக்கு. இங்கே பிரபத்தி என்கிற உபாயானுஷ்டானமே ஒரு வியாஜம்தான். அது ஒரு சாக்குதான். பெருமாளே என் மீது கருணை செலுத்த வேண்டும், உபாயாந்தர ஸ்தானத்திலே நீர் நிற்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையானது வாஸ்தவத்திலே பக்தி யோகத்துக்கு ஈடான உபாயமாக ஆகிவிடாது. ஆகையினாலே அது ஒரு வியாஜம். அந்த வியாஜத்தை கூட அனுஷ்டிக்க வேண்டியதில்லை என்று சில பேர் சொல்லும் பொழுது, ஆச்சாரியர்கள் அப்படி சொல்லவில்லையே. ஒரு வியாஜத்தை சககாரியாக துணையாக கொண்டுதான் அந்த கருணை பலன் தரும் என்றுதானே அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் பரநியாசம் பண்ண வேண்டும் என்று ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கிறார்களே என்று இந்த இரண்டு மேற்கோள்கள் மூலம் நமக்கு தெரிய வருகிறது. இதற்கு மேலே ஒரு யுக்தி மதுராந்தக சுவாமி கிரந்தத்திலே இருப்பது. கருணை என்றால் என்ன என்பதற்கு பிறர் துக்கத்தினாலே துக்கித்தல் என்று நீங்கள் சொல்லுகிற லட்சணமானது ஜீவியாது என்று ஒரு பதம் இருக்கிறது. அது பிழைத்திராது என்ற அர்த்தம். அந்த லட்சணமே தப்பு. பகவானுக்கு துக்கம் கிடையாது. அதனாலே ஈஸ்வரன் கூட துக்கிக்கிறான் என்று, ஈஸ்வரன் கருணாளுவாயிருக்கிறான் என்பதற்கு நீங்கள் சொல்லுகிற அர்த்தம் நம்முடைய துக்கத்தை பார்த்து ஈஸ்வரனும் துக்கப்படுகிறான் என்று சொல்கிறீர்களே, அந்த துக்கம்தான் அவனுடைய கருணை என்பது என்று கருணாபதத்துக்கு அர்த்தம் சொல்கிறீர்களே, அப்படி நீங்கள் சொல்லுகிற அர்த்தத்தை வைத்துக் கொண்டால் அந்த கிருபையானது, அந்த கருணையானது நிர்ஹேதுகம், எந்த காரணமும் இல்லாமல் தானே பொங்கி எழுவது என்று சொல்வது, அதிகம் அவர்கள் தான் சொல்லுகிறார்கள், அது ஜீவியாது. ஏனென்றால் கருணை என்றாலே சேத்தனர்களுடைய துக்கத்தினாலே அவனுக்கு ஏற்படுகிற ஒன்று என்று நீங்கள் லட்சணம் சொல்லிவிட்டு பிறகு அதற்கு எந்த ஹேதுவும் கிடையாது என்று சொன்னால் இந்த இரண்டு வாக்கியங்களுக்குள்ளேயே உள்முரண் இருக்கிறது.
கருணை என்றாலே பரதுக்க துக்கித்வம் என்று சொன்னால் சேத்தனருடைய துக்கத்தினாலே பகவானுக்கு உண்டாகிற துக்கித்துவம் இருக்கிறதே, அதுதான் கருணை என்று நீங்கள் சொன்னால், அந்த கருணை அந்த துக்கித்துவத்துக்கு ஒரு ஹேதுவையும் நீங்களே சொல்லுகிறீர்கள். சேத்தனருடைய துக்கத்தை ஹேதுவாக கொண்டு பெருமாளுக்கு ஏற்படுகிற துக்கித்துவம் அதுதான் அவனுடைய கருணை என்று ஒரு ஹேதுவை கருணைக்கு லட்சணத்திலேயே சொல்லிவிட்டு பிறகு அவனுக்கு அது நிர்ஹேதுகமாக உண்டாகிறது, எந்த ஹேதுவும் வேண்டாம் என்றால், நீங்கள் சொல்லுகிற இரண்டு வாக்கியங்களுக்குள்ளே பரஸ்பர வியாகாதம் இருக்கிறது. அடுத்த சின்ன வாக்கியமும் அதே பிரகாசிக்கையில் இருப்பதுதான் உண்டாகுமது நிர்ஹேதுகமாக அதே என்று. எந்தெந்த வஸ்து புதுசாக உண்டாகிறதோ அதற்கெல்லாம் ஒரு காரணம் இருந்துதான் உண்டாகும். அதனாலே எந்த வஸ்துக்கு உற்பத்தி உண்டோ அதற்கெல்லாம் காரிய வஸ்து ஆகிறபடியினாலே ஒரு காரணம் இருக்கும். கடம் உற்பத்தி ஆகிறது என்றால் அதற்கு மண் என்கிற ஒரு காரணம் இருக்கும். அதுபோல பெருமாளுக்கு கருணை உண்டாகிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். பர துக்க துக்கித்வம் என்று, பர துக்கத்திலிருந்து வருகிற துக்கித்வம் என்று. எதிலிருந்து உண்டாகிறது என்பதை கூட சொல்கிறீர்கள், அதற்கு எது காரணம் என்பதை கூட சொல்கிறீர்கள். சொல்லிவிட்டு அது நிர்ஹேதுகம் என்று. உண்டாகும் அது நிர்ஹேதுகமாகாதே. பெருமாளுக்கு பரதுக்கத்தினாலே உண்டாகிற ஒன்று கருணை என்று சொல்லிவிட்டார், அது நிர்ஹேதுகம் என்று இரண்டையும் சேர்த்து சொல்வது யுக்திக்கு பொருந்தாது என்று காண்பிக்கிறார். ஸ்ருத பிரகாசிகையிலே ஒரு மேற்கோள் காட்டுகிறார். அடுத்ததாக ஸ்ருத பிரகாசிகை என்கிற கிரந்தம் என்ன என்றால், எம்பெருமானார் அருளி செய்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானமாக அமைந்த கிரந்தம். எத்தனையோ வியாக்கியானங்கள் இருந்தாலும் எல்லா வியாக்கியானங்களிலும் சிரேஷ்டமாக கருதப்படுகிற கிரந்தம். இதை அருளி செய்தவர் யார் என்றால், தேசிகனுடைய பிராச்சாரியனான நடாதூர் அம்மாளுடைய ஸ்ரீபாஷ்ய கோஷ்டியிலே அவர் ஸ்ரீபாஷ்யத்தை காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது குறிப்பெடுத்துக் கொண்டு மனத்தில் அந்த அர்த்தங்களை தேக்கி வைத்துக் கொண்டு அவரிடம் காலக்ஷேபம் செய்து வைத்த வியாசாரியர், சுதர்சன சூரி என்றெல்லாம் பெயர் பெற்ற ஒருவர் அந்த அர்த்தங்களை பிறகு பட்டோலைப்படுத்தினார். அதுதான் ஸ்ருத பிரகாசிகை என்கிற கிரந்தம். அவர் அந்த கிரந்தத்துக்கு தான் சாட்சாத்தாக கர்த்தா இல்லை என்பதை தெரிவிப்பதற்காக கிரந்தத்தின் பெயரையே ஸ்ருத பிரகாசிகை என்று வைத்தார். ஸ்ருதா என்னுடைய ஆச்சாரியனிடமிருந்து காலக்ஷேப கோஷ்டியில் நான் கேட்டதை பிரகாசிகை இந்த கிரந்தம் மூலமாக நான் பிரகாசப்படுத்துகிறேன் என்று அவருடைய கருத்து. ஆக ஸ்ருத பிரகாசிகை என்பது நடாதூர் அம்மாள் வாச்சிகமாக அருளி செய்து சுதர்சன சூரி லேக்கனத்வாரா கிரந்தமாக்கின ஒரு நூல் ஸ்ருத பிரகாசிகை என்பது. இதிலே நடாதூர் அம்மாள் என்பவர் தேசிகருடைய பிராச்சாரியர். ஸ்ருத பிரகாசிகாக்காரரான சுதர்சன சூரி என்பவர் அடுத்த சம்பிரதாயத்தை சேர்ந்தவர். அந்த ஸ்ருத பிரகாசிகையிலே அவர் என்ன எழுதியிருக்கிறார் என்று பார்த்தோமானால், கருணை என்றால் என்ன என்பதை பற்றி விசாரித்திருக்கிறார். அந்தரதிகரணத்திலே ஒரு ஸ்ரீபாஷ்ய பங்கி வருகிறது. நிரஸ்த நிகிலகேயகந்தா என்று. எந்த ஹேயமும் துளி கூட இல்லாதவன் என்று பகவான் ஹேய பிரத்யநீகன், அகிலகேய பிரத்யநீகன் என்று சொல்லுகிற ஒரு பதம் இது.
அப்பொழுது பிராசங்கிகமாக ஒரு கேள்வி கேட்டுக்கொள்கிறார். எம்பெருமானுக்கு கருணை இருக்கிறது. கருணை என்பது பரதுக்க துக்கித்வம் என்று லட்சணம் சொல்லுகிறோம். அப்படியானால் எம்பெருமானுக்கு துக்கித்வம் இருக்கிறது. துக்கித்வம் அதாவது அவனுக்கு துக்கம் இருந்தால் துக்கம் என்பது ஹேயமாகிறது. எம்பெருமானுக்கு ஹேயம் இருக்கிறதே, அவனை ஹேயம் இல்லாதவன் என்று சொல்வது எப்படி என்று ஒரு கேள்வி. அந்த கேள்வியையும் அவரேதான் ஆசங்கித்துக் கொள்ளுகிறார். ஸ்ரீபாஷ்யத்திலே இந்த இடத்திலே இதை பற்றி விசாரம் கிடையாது, ஹேயம் இல்லாதவன் என்று சொல்லி திரித்து விடுகிறார். ஆனால் பிறருடைய துக்கத்தை கண்டு துக்கப்படுபவன் என்றால் அந்த துக்கம் என்கிற ஹேயத்தை உடையவன் என்று ஆகிவிடுகிறதே என்று தானாக ஒரு ஆசங்கையை பண்ணிக்கொண்டு இவ்வாறு சமாதானத்தை அருளினார் ஆச்சாரியர். இந்த கேள்விக்கு ஆச்சாரியரான நடாதூரம்மாள், லேகக ஆச்சாரியரான சுதர்சன சூரி என்ன சமாதானம் சொன்னார் என்றால் இதோ பங்கி. ஜீவானுப்ரவேசேஷு சோகாதயோ ஜீவாம்சகதாக சாக்ஷாதவதாரேஷு அபிநயமாத்திரம் என்று. இவருடைய கருத்தின் சாரம், எம்பெருமானுக்கு துக்கித்வம் கிடையாது. ஆனால் அவதார தசைகளிலே அவர் கருணாளு என்று நாம் பார்க்கும் பொழுது எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே அவனுக்கு பிறருடைய துக்கத்தை பார்த்து துக்கம் ஏற்படுவதாகத்தான் பார்க்கிறோம். ஸ்ரீமத் ராமாயணத்திலே ராமனுக்கு இதை சொல்லி இருக்கிறார். வியசனேஷு மனுஷ்யாணாம் பிருஷம் பவதி துக்கிதா என்று. மனுஷர்களுக்கெல்லாம் வியசனங்கள் ஏற்பட்டால் ராமனுக்கு துக்கம் வந்து விடுகிறது, மற்றவர்களுக்கு ஏற்படுகிற வியசனத்தை பார்த்து என்று. அதைத்தான் கருணையினாலே வந்தது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்பொழுது ராமனுக்கு துக்கம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும் அல்லவா என்ற கேள்விக்கு இவர் என்ன சொல்லுகிறார்? சாக்ஷாத் அவதாரேஷு அபிநய மாத்திரம் என்று. ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ அவதரித்து துக்கத்தை அடைந்தாரானால், ராமர் கதையிலே ராமனுக்கு வந்த துக்கம் ஏராளம். ராமனே கூட அதை பற்றி பேசுகிறார். எனக்கு எவ்வளவு துரதிருஷ்டம் பார், துக்கத்தின் மேல் துக்கமாக வந்து கொண்டிருக்கிறது என்று. பகவானுக்கு துக்கம் வருமா என்றால், அவதார காலங்களிலே வருகிற சுக துக்கங்கள் எல்லாம் அபிநய மாத்திரம். அவதாரமே அவன் பண்ணுகிற ஒரு நாடக லீலை. அதனாலே அவனுக்கு வருகிற சுக துக்கம் மட்டுமில்லை, எல்லா காரியங்களுமே கூட அபிநயம்தான். இன்னும் சில அவதாரங்கள் இருக்கின்றன, அனுப்பிரவேச அவதாரங்கள் என்று. சாட்சாத்தாக பகவானுடைய அவதாரம் இல்லை, ஜீவர்கள் தான் பிறந்திருக்கிறார்கள். சில ஜீவர்களிலே பகவான் அனுப்பிரவேசித்துக் கொள்ளுகிறார். உதாரணமாக சில ஆச்சாரியர்கள் எல்லாம் பகவத் அவதாரமாக நாம் கருதுகிறோம். நம்முடைய ஆச்சாரியர்கள் கூட ஜீவர்களாக இருந்தாலும் பகவத் அவதாரமாக இருப்பதாலே தான், பகவான் அவர்களிடம் அனுப்பிரவேசித்திருப்பதாலே தான் அவர்கள் ஆச்சாரியர்களாக ஆக முடிகிறது. அவர்களுக்கு வருகிற சோகம் எல்லாம் ஜீவாம்சகதாக, அவர்கள் ஜீவாத்மாக்களாக இருக்கிறபடியினாலே பகவான் அனுப்பிரவேசித்தாலும் கூட ஜீவ அம்சமும் அவர்களுக்கு இருக்கிறபடியினாலே அதிலே வந்த சோகம். பரமாத்மாவுக்கு சோகம் கிடையாது, பரமாத்மாவுக்கு துக்கித்வம் கிடையாது. இருப்பது போல் சொன்ன அவதார தசைகளிலே சொன்னதெல்லாம் அபிநய மாத்திரம். இதன் கருத்தாவது என்று மதுராந்தகம் சுவாமியினுடைய சுத்தி பொழுது, பாரமார்த்திகமான துக்கத்தை இசையவில்லை. வாஸ்தவமாகவே பெருமாள் துக்கப்பட்டார் என்பதை அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. துக்கப்படுவது போல பண்ணினார் என்று சொல்ல வேண்டியிருக்கிறது. அனுப்பிரவேச அவதாரங்களில் துக்கம் ஜீவனுடையதே. அவதாரங்களிலேயும் பல விதங்கள் இருக்கின்றன. சாட்சாத் அவதாரங்கள் என்று சில, ராமர், கிருஷ்ணன் முதலியவை
அனுப்பிரவேச அவதாரங்கள் என்று சில நம் ஆச்சாரியர்களா அவதரிப்பது. சாட்சாத்தான ராமகிருஷ்ணாதி அவதாரங்களில் துக்கித்துவம் அபிநய மாத்திரமே அன்றி உண்மையில் இவனுக்கு இது கிடையாது. ஆக இப்படி இரண்டாக அவதாரங்களை பிரித்து இரண்டிலும் இரண்டு விதமாக சமாதானம் சொல்லி ஆயிற்று. ஆகவே நிரஸ்த நிகில தேஜ கந்தம் என்கிற ஸ்ரீபாஷ்யம் சுசங்கதமே என்றார். இதில் சுசங்கதம் நன்றாக பொருந்தித்தான் இருக்கிறது, எந்த முரணும் இல்லை, பகவானுக்கு ஹேயம் கிடையாதுதான், துக்கித்வம் என்கிற ஹேயமும் கிடையாதுதான், பரதுக்க துக்கித்வம் என்று கருணை இருக்கிறதே என்று கேட்டால் அப்பொழுது அந்த துக்கமானது அபிநய மாத்திரம் என்றோ ஜீவகதம் என்றோ சொல்ல வேண்டும் என்று ஸ்ருத பிரகாசிக்கை சொல்லுகிறது. இப்பொழுது நாம் அடுத்த விசாரத்துக்கு போவதற்கு முன் இதனுடைய சுருக்கத்தை பார்ப்போம். பரதுக்க துக்கித்வம் என்ற லட்சணமே வேண்டாம், பரதுக்க நிராஜகீர்ஷா என்கிற லட்சணமே நல்லது. கருணை என்பது என்ன என்றால் பிறருடைய துக்கத்தை போக்கடிக்கிற விருப்பம் என்று சொல்லிவிட்டால் இந்த பிரச்சனமே உதிக்காது. பெருமாளுக்கு எப்படி துக்கித்துவம் என்பதெல்லாம். ஆக கருணா லட்சணத்தையே பரிஷ்காரம் பண்ணிவிடலாம், இந்த மாதிரி சொல்லிக் கொள்ளலாம் என்று சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம். துக்கித்துவம் என்பதையே சொன்னாலும் சில ஆச்சாரியர்கள் அப்படி சொல்லி இருக்கிறார்கள், அதனால் நாம் அதை திரஸ்கரிக்க முடியாது. கருணை என்பது பரதுக்க துக்கித்துவம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி சொல்லி இருந்தாலும் அந்த துக்கித்துவமானது பெருமாளுக்கு பாரமார்த்திகமாக கிடையாது. உண்மையிலேயே அவன் துக்கப்படுவது கிடையாது. துக்கப்படுவது போல துக்கப்படுபவன் என்ன பண்ணுகிறானோ அந்த காரியத்தை பண்ணுகிறான் என்றுதான் அர்த்தம். துக்கப்படுவது போல அபிநயம் பண்ணுகிறான் என்றுதான் கருத்து. பெருமாளுக்கு துக்கித்துவம் கிடையாது. அவன் அகிலஹேய பிரத்தினீகன்தான், அவனுக்கு எந்த ஹேய சம்பந்தமும் கிடையாது. ஆனால் கருணை உண்டு. கருணை இருப்பதாலே ஹேய சம்பந்தம் வந்ததாக சொல்லக்கூடாது என்று இதுவரையில் பார்த்ததனுடைய சாரம். கன கருணாரசௌக பரிதாம். இப்பொழுது இந்த சர்ச்சையினுடைய இரண்டாவது பாகம், கருணை என்பது நிர்ஹேதுகமா சஹேதுகமா என்று. நிர்ஹேதுகம் என்றால் என்ன அர்த்தம்? வேறொரு காரணத்தை அபேட்சிக்காமல் இயல்பாகவே இருப்பது. சரணாகதி கத்தியத்திலே சுவாபாவிக அனவதிகாதிசயா என்று இந்த சுவாபாவிக என்ற பதம் அடிக்கடி வரும். இயல்பாகவே அந்த குணங்கள் எல்லாம் பகவானுக்கு இருக்கின்றன. கருணை என்பது அவனுக்கு இயல்பாகவே இருக்கிறது, அவன் சுவாவமே அது. சுவாவமாகவே இருக்கிற காரணத்தாலே அந்த கருணைக்கு உத்தேஜகமாக உத்தம்பகமாக தூண்டி விடுவதாக வேறொரு கேத்து தேவையில்லை என்பது நிர்ஹேதுகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். சஹேதுகம் என்ற வார்த்தை இதற்கு எதிர்ப்பதம். அதற்கு என்ன அர்த்தம் என்றால் ஒரு காரணத்தாலே உண்டாவது என்று அர்த்தம். இப்பொழுது வாதம் ஆரம்பிக்கிறது. பெருமாளுடைய கருணை சஹேதுகம் என்று ஒப்புக்கொண்டோமானால் சொல்லோமானால் அது சுவாபாவிகானவதிகாதிசயம் என்று எம்பெருமானார் சொல்லுகிறாரே, இயல்பாகவே இருப்பது என்றது அது சஹேதுக்க கருணை அப்படி ஆகுமா என்று ஒரு கேள்வி. சஹேதுக்க கருணை உயர்ந்ததா நிர்ஹேதுக்க கருணை உயர்ந்ததா கல்யாண குணங்களிலே என்று கேட்டோமானால் லௌகிக திருஷ்டாந்தத்தையே நாம் பார்ப்போம். 2 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அதிலே ஒரு ராஜாவானவன் தன்னுடைய பிரஜைகளிடம் கருணை கொண்டு அவர்களிடம் எந்த உபகாரத்தையும் எந்த உபகாரத்தையும், உபகாரம் என்றால் காணிக்கை, ஏதாவது கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும் என்பது, உபகாரம் என்றால் உதவி, இதையெல்லாம் எதிர்பார்க்காமல் அவன் வெறும் கையனாக இருந்தாலும் கூட அவன்
எந்த உதவியும் செய்யாதவனாக இருந்தாலும் கூட அவன் எதையும் அபேட்சிக்காமல் தன்னுடைய பிரஜைகளுக்கெல்லாம் கருணை புரிகிறான். இன்னொரு ராஜா இருக்கிறான், அவன் கூட கருணாளுதான். தன்னை நாடி வந்து தன்னிடம் வந்து யாச்சித்து வேண்டி காணிக்கை சமர்ப்பித்து வேண்டுகோள் விடுப்பவர்களுக்கு மட்டும் கருணை புரிகிறான். இப்பொழுது இந்த இரண்டு ராஜாக்களிலே யாருடைய கருணையே அதிகம் என்று நாம் சொல்வோம்? இதுல சந்தேகமே இல்லை. முதல் ராஜாவினுடைய கருணை தான் உயர்ந்ததாகிறது. எந்த கேதுவுமே இல்லாமல் இவன் என்னுடைய பிரஜை, அதனாலே அவன் மேலே என் கருணை, அவ்வளவுதான். அதனாலே நமக்கு தெரிவது என்ன என்றால், சகேத்துக்க கிருபையை விட நிர்ஹேத்துக்க கிருபை தானே இன்னும் ஸ்லாக்கியமாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது பெருமாளுக்கு இருக்கிற கருணை நிர்ஹேத்துக்குமா சகேத்துக்குமா என்று எதற்காக விவாதங்கள் பண்ண வேண்டும்? அது நிர்ஹேத்துக்கமாகத்தான் இருக்கும், அது சுவாபாவிகமாகத்தான் இருக்கும். அது நம்மிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் தானாக பிரவகிக்கிற கருணையாகத்தான் இருக்கும். அப்படி சொன்னால் தானே அது உயர்ந்த கல்யாண குணமாகிறது. ஆகையாலே பெருமாளுக்கு இருக்கிற கருணை நிர்ஹேதுகம் என்று நாம் தீர்மானம் பண்ணினோமானால் பிரபத்தி முதலிய சடங்குகள் வேண்டாமே. பிரபத்தி எதற்காக பண்ணுகிறோம்? பெருமாளுடைய கருணை நமக்கு கிட்ட வேண்டும், அதனாலே அவனிடமிருந்து நமக்கு மோட்சம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக. கருணை காந்திகள் தான் பிரபத்தி பண்ணுகிறார்கள். கருணை காந்திகள் பிரபத்தி பண்ணுவதனுடைய நோக்கம், உள் நோக்கம் என்ன என்றால், பக்தி யோகம் பண்ண முடியவில்லை என்னாலே, அதனாலே மோட்சோபாயத்துக்கு அனுஷ்டான சக்தி விகலனாக நான் இருக்கிறேன். அந்த பக்தி யோகத்தின் ஸ்தானத்திலே பெருமாளே நீரே நின்று எனக்கு என்னுடைய ஆத்ம நிவேதனத்தை ஏற்றுக்கொண்டு அருள் புரிய வேண்டும், அதாவது மோட்சம் கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை தானே. அதனால் தான் அவன் கருணை பண்ண போகிறான் என்றால் அது சகேதுகமான கருணை ஆகிவிடும். ஆனால் பகவானுக்கு இருக்கிற கருணையோ நிர்ஹேதுகம். எந்த ஹேதுவையும் எதிர்பார்க்காமல் எல்லாருக்கும் அவன் பண்ணுவான் என்றிருந்தால் பிரபத்தி எதற்கு பண்ண வேண்டும் என்று ஒரு குயுக்தி கர்ப்பிதமான வாதம். இந்த வாதத்தின்படி பிரபத்தி பண்ண வேண்டாம் என்று வாதிப்பவர்களுக்கு ரகசிய திரைசாரத்திலே தேசிகர் ஸ்பஷ்டமாக பதில் அருளி செய்திருக்கிறார். இப்படி நாம் ஒப்புக்கொண்டோமானால் முதல் ராஜா பண்ணினது போல எல்லாருக்கும் அவன் மோட்சம் கொடுப்பான் என்று ஒப்புக்கொள்ள வேண்டி இருக்கும். வைஷமியம் பண்ண முடியாது அவனாலே. சில பேருக்கு கொடுப்பேன், சில பேருக்கு கொடுக்க மாட்டேன் என்று. அப்பொழுது சர்வ மோட்ச பிரசங்கம், எல்லாரும் மோட்சம் பகவானுக்கு நிர்ஹேதுகமான கிருபை இருப்பதனாலே அவனுடைய பிரஜைகள் எல்லாருக்கும் மோட்சம் கிடைக்கும் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இது சம்மதம் இல்லை. சர்வமோட்ச பிரசங்கம் என்றால் பகவானுடைய ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி பிரளய லீலைக்கே முடிவு. அந்த லீலையே கிடையாது, எல்லாரும் மோட்சம் போய்விட்டார்கள். ஏனென்றால் பகவானுக்கு நிர்ஹேதுக கிருபை என்று சொல்ல வேண்டி வரும். அதனாலேதான் நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த முரணை எப்படி சமாளிக்கிறார்கள் என்றால், பகவானுக்கு நிர்ஹேதுக கிருபையும் உண்டு, சகேதுக கிருபையும் உண்டு. சில சந்தர்ப்பங்களிலே கிருபை சகேதுகமாகிறது, சில சந்தர்ப்பங்களிலே அது நிர்ஹேதுகமாக பிரசரிக்கிறது என்று வகைப்படுத்தி சமாளிக்கிறார்கள். இதை விளக்குவதற்கு ஒரு சின்ன ஸ்லோகம் காரிகை மாதிரி தேசிகன் அருளி செய்திருக்கிறார். முகுந்த கருணாம் வந்தே முக்தேஷ்வதிக வத்சலாம் ஸ்வரூப சம்ஸ்தவௌ யஸ்யாஹ நிர்ஹேதுக சகேதுகௌ. இந்த தேசிக சூக்தி, தேசிக காரிக்கையானது எந்த கிரந்தத்தில் இருக்கிறது என்று தேடும் பொழுது நம்முடைய கோஷ்டியை சேர்ந்தவர்களே சில கிரந்தங்களில் இது இருப்பதை எனக்கு காட்டினார்கள். நான் முதலிலே நிட்சேப ரட்சையிலே இருப்பதாக வேறொரு இடத்திலே தெரிவித்தேன். ஆனால் நிட்சேப ரட்சையிலே இல்லை. இப்பொழுது என்ன பார்க்க போகிறோம்?
இது எந்த தேசிக கிரந்தத்தில் இருக்கிறதோ அந்த தேசிக கிரந்தமே இப்பொழுது இல்லை என்று தெரிகிறது. இது ஒரு ஸ்தோத்திரத்தினுடைய ஆரம்ப ஸ்லோகம் என்று எழுதியிருக்கிறார்கள். எந்த தேசிக ஸ்தோத்திரத்திலே முதல் ஸ்லோகமாக இது இருக்கிறது என்றால் இப்பொழுது கிடைக்கிற 28 ஸ்தோத்திரங்களிலே எதிலேயும் இது இல்லை. ஆனால் இந்த தேசிக ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டி நிறைய கிரந்தங்கள் இருக்கின்றன. இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்ப்போம். முகுந்த கருணாம் வந்தே, நான் முகுந்தனுடைய கருணையை வணங்குகிறேன். இப்படி சொல்லும் பொழுதே கருணை என்பதை ஒரு தேவியாக உருவகித்திருக்கிறார் என்று தெரிகிறது. முக்தேஷு அதிக வத்சலாம், அந்த கருணா தேவியானவர்கள் முக்தர்களிடம், அதாவது அசடர்களிடம், அதிக சாமர்த்தியம் இல்லாதவர்களிடம் அதிகமாக வாத்சல்யம் கொண்டவள். மன்யேஹே மாதா ஜடை வசுதே வத்சலா மாதிருஷேத்வம் என்று தயாசதகத்திலேயும் சொன்ன கருத்து. பொதுவாகவே உலகிலே தாயார்கள் எல்லாம் தனக்கு பல பிள்ளைகள் இருந்தால் எந்த பிள்ளை ஜடமாக இருக்கிறதோ, எந்த பிள்ளைக்கு சாமர்த்தியம் குறைவாக இருக்கிறதோ அந்த பிள்ளை மீது அதிக வத்சலர்களாக இருப்பார்கள், அன்பை பொழிவார்கள். அதுபோலத்தான் மன்னே நான் நினைக்கிறேன், இது கவி நயத்துக்காக சொல்வது, நீ கூட கருணா தேவி கூட முக்தர்களிடம் அதிக வத்சலர்களாக இருப்பாள் என்று. மூன்றாவது பாதம் ஸ்வரூப சம்ஸ்தவௌ யஸ்யாஹ. நாலாவது பாதம் நிர்ஹேதுக சஹேதுகௌ. நாம் ஒரு விசாரம் பண்ணி கொண்டிருக்கிறோமே, பெருமாளுடைய கருணை நிர்ஹேதுகமா சஹேதுகமா என்று. இரண்டும் தான் என்கிறார் இவர். ஸ்வரூபத்தாலே கருணை நிர்ஹேதுகம், சம்ஸ்தவத்தாலே கருணை சஹேதுகம் என்று அவர் இந்த ஸ்லோகத்திலே காட்டுகிறார். சில சந்தர்ப்பங்களிலே கருணை நிர்ஹேதுகம், சில சந்தர்ப்பங்களிலே கருணை சஹேதுகம். சந்தர்ப்பம் மட்டும் இல்லை, கருணையினுடைய சொரூபத்தை பார்த்தால் அது இயல்பாகவே ஏற்பட்டதுதான். அந்த இயல்பாகவே ஏற்பட்ட கருணை யார் யார் மீது பிரசரிக்க வேண்டும், பல பிரதான தசையிலே எப்படி போகும் என்று பார்த்தால் அதுதான் சம்ஸ்தவத்தாலே கருணை சஹேதுகம். இயல்பாகவே தோன்றிவிட்ட கருணையானது ஒரு ஹேதுவை எதிர்பார்த்துத்தான் பலனை தருகிறது என்று சொன்னதாக ஆகிறது. சம்ஸ்தவம் என்றால் பரிச்சயம் என்று அர்த்தம். இதற்கு விளக்கம், பகவானுக்கு 2 விதமான கருணையும் உண்டு, அல்லது பகவானுக்கு இருக்கிற ஒரே கருணைக்கு 2 நிலைகளும் உண்டு. மோட்ச பிரதானத்துக்கான கருணை இருக்கிறதே அது சகேதுகம், பிரபத்தி பண்ணுபவர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். பகவானுக்கு இயல்பான கருணை இருக்கிறது. அந்த இயல்பான கருணையை கொண்டு ஜீவாத்மாக்களுக்கு எத்தனையோ உபகாரங்களை அவர் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். இயல்பான கருணை நிறையவே இருக்கிறது. உபகார சங்கிரகம் என்று ஒரு ரகசிய கிரந்தத்தை சுவாமி தேசிகன் அருளை செய்திருக்கிறார். அதிலே பகவான் எவ்வளவு எவ்வளவு உபகாரங்களை நமக்கு பண்ணி கொண்டிருக்கிறார் என்று காட்டுகிறார். அவ்வளவு உபகாரங்கள் பகவான் எல்லா சேத்தனர்களுக்கும் சாமான்யமாக பண்ணுகிற உபகாரங்கள் நிறைய இருக்கின்றன. அவையெல்லாம் அவனுடைய நிர்ஹேதுக கருணையினாலே வந்த உபகாரங்கள். ஆனால் சில சேத்தனர்களுக்கு மட்டும் சில உபகாரங்கள் மற்ற சேத்தனர்களுக்கு கிடையாது என்று இருக்குமானால் அந்த மாதிரியான கருணை சகேதுகம். அப்படி சொல்லவில்லை. சேதனர்களுக்கு மோட்ச பிரதானாதி உபகாரங்கள் கூட அவன் நிர்ஹேதுக கருணையினாலே தான் பண்ணுகிறான் என்றால் எல்லா சேத்தனர்களுக்கும் பண்ண பிராப்தமாகும். அவன் எல்லா சேத்தனர்களுக்கும் பண்ணவில்லை என்பது பிரத்யட்சமாக நாம் பார்க்கிறோம். எல்லா சேத்தனர்களுக்கும் பண்ணுகிறான் என்று சொன்னால் சர்வ மோட்ச பிரசங்கம் வரும் என்பதையும் நாம் விவாதித்தோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது? பிரபத்தி பண்ண வேண்டியதுதான். நம்மிடம் அவனுடைய கருணையை நாம் வேண்டத்தான் வேண்டும். சாஸ்திரமே அப்படித்தான் விதித்திருக்கிறது.
ரக்ஷாபேக்ஷாம் பிரதீக்ஷதே என்று. பகவான் கருணையே வடிவெடுத்த லட்சுமியோடு கூட இருக்கும் பொழுதும் கூட இந்த சம்சாரம் என்கிற லீலையை பண்ணுகிற காலத்திலே எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுத்து விட மாட்டான். எவன் அந்த ரட்சையை அபேட்சிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த ரக்ஷா அபேட்சையை பிரதீட்சித்துதான் மோட்சம் கொடுக்கிறான் என்று ஒரு பிரமாண வச்சனம் சொல்லுகிறது. ஆக பகவானுக்கு கருணை நிர்ஹேதுக்குமா சகேதுக்குமா என்று கேட்டால் இரண்டும். இரண்டும் என்பதை இரண்டு விதமாக சொல்லலாம். முதல் விதம், அவனுக்கு நிர்ஹேதுக்குமான கருணை ஒரு நிலையிலே சகேதுக்கமாகிறது என்று. இன்னொன்று, சில சந்தர்ப்பங்களிலே நிர்ஹேதுக்கம், சில சந்தர்ப்பங்களிலே சகேதுக்கம் என்று. இதனுடைய விளக்கம், கருணை என்பது ஸ்வரூபத்தில் நிர்ஹேதுகையே, ஒரு காரணம் இல்லாமல் அவனுக்கு எல்லாரிடத்திலும் கருணை உத்பவிக்கிறது வாஸ்தவம். அந்த கருணையானது ஒரு குறிப்பிட்ட வியக்தியிடம் பிரவர்த்தித்து பயன் பெற வைக்க வேண்டுமானால் அது ஏன் இவனிடம் வர வேண்டும் என்றால் அது சகேதுக்கமாகவே இருக்கும். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதனாலே அந்த கருணையினுடைய இந்த பிரவருத்தியானது சகேதுக்க பிரவருத்தியாகிறது. இப்படி சொல்லாமல் அது எல்லாரிடமும் நிர்ஹேதுக்கமாகவே பாயும் என்றெல்லாம் சொன்னார். இரண்டு குறைகளிலே ஒன்று வந்தே ஆகும். ஒரு குறை சர்வமோட்ச பிரசங்கம், இன்னொரு குறை வைஷமியம். அவன் சர்வருக்கும் மோட்சம் தரவில்லை என்பது ஸ்பஷ்டமானபடியினாலே அவனுக்கு வைஷமியம் அல்லது பக்ஷபாதம் என்கிற குறை வரும். சில பேருக்கு மட்டும் அவன் தன்னுடைய நிர்ஹேதுகமான கருணையை பிரசரிக்க வைக்கிறான். காரணம் இல்லாமலே சில பேருக்கு வைக்காமல் இருக்கிறான் என்று சொன்னோமானால் அவனுக்கு பக்ஷபாத தோஷம் ஏற்படும். பிரம்மசூத்திரம் சொல்லுகிறது, வைஷமியனைர் கிருண்ணேன சாபேக்ஷத்வாதி ததாஹி தர்ஷயதி என்று. அவனுக்கு பக்ஷபாதம் கிடையாது, அவன் சாபேக்ஷனாக இருக்கிறான். எதையோ ஒரு ஹேத்துவை கொண்டுதான் பலனை கொடுக்கிறான் என்று இருக்கிறபடியினாலே கருணையானது சொரூபத்திலே நிர்ஹேதுகையாக இருந்தாலும் பிரவருத்தி காலத்திலே சகேதுகையாக இருக்கிறது என்றது குரத்தாழ்வான் அருளி செய்த பஞ்சஸ்தவங்களிலே ஒன்றான வரதராஜஸ்தவத்துக்கு ஸ்ரீவத் சாங்காச்சாரியர் இயற்றி உள்ள வியாக்கியானத்திலே இருக்கிற விளக்கம் இது. இதே தேசிக சூக்தியை பற்றி இன்னொரு இடத்திலே பார்க்க போகிறோம். விரோத பரிகாரம் என்று சில்லறை ரகசியங்களிலே ஒன்றாக சுவாமி தேசிகன் அருளி செய்திருக்கிறார் மணிப்பிரபாள கிரந்தம். இது அவர் இயற்றிய கிரந்தங்களிலே கடைசியான கிரந்தம் என்றும் சில பேர் தேசிக சரித்திரத்திலே சொல்லுகிறார்கள். அந்த விரோத பரிகாரத்திலே இருக்கிற கருத்துக்களை சம்ஸ்கிருதத்திலே தொகுத்து அருளி செய்திருக்கிறார். விரோத பரிகாரம் என்கிற அதே பெயரிட்டு குமார வரதாச்சாரியர், தேசிகருடைய குமாரர். அந்த சம்ஸ்கிருத விரோத பரிகாரத்திலே இந்த இரண்டு வரிகள் இருக்கின்றன. சாமான்யேன சுகப்பிரதான சங்கல்பः நிர்ஹேதுகः தன்மூலகः தேஷு தேஷு காலேஷு தத்தத் புருஷ விஷயः தத் சங்கல்பः ரக்ஷணீயகத யத்கிஞ்சித் வியாஜ சாபேக்ஷः என்று. பெருமாள் பகவத் சங்கல்பத்தினாலே சுக பிரதானம் பண்ணுகிறார். அந்த சுகப்பிரதான சங்கல்பம் இருக்கிறதே கருணையினாலே நிகழ்வது, அது சாமான்யன பொதுவாக எல்லாருக்கும் பண்ணும் பொழுது நிர்ஹேதுகः, அதற்கு ஒரு காரணத்தை அபேட்சித்து பண்ணுவதில்லை. எல்லாருக்கும் சில உபகாரங்களை சில சுகப்பிரதானங்களை பண்ணி கொண்டிருக்கிறார். அது நிர்ஹேதுக கருணா காரியம்.
தேஷு தேஷு காலேஷு தத்தத் புருஷ விஷய. ஒரு சிலருக்கு மட்டும் ஒரு சில காலங்களில் மட்டும் சுகப்பிரதானம் பண்ணுகிறார். அது சகேதுக கருணையினாலே வந்தது. தன் மூலக, அந்த சகேதுக கருணைக்கும் அடிப்படையாக இருப்பது நிர்ஹேதுக கருணை. அவன் ஏன் பிரபத்தி பண்ணுபவர்களுக்கு மோட்சம் கொடுக்க வேண்டும் என்றால், பிரபத்தி என்கிற ஹேத்துவை கொண்ட சகேதுகமான கருணா பிரசாரம் தான் மோட்ச பிரதானம் என்கிற பலத்தை தருகிறது என்றாலும் கூட, அப்படி ஒரு சகேதுகமான கிருபை அவனுக்கு ஏன் ஏற்பட வேண்டும் என்று கேட்டால், அதற்கு பதில் அவனுக்கு நிர்ஹேதுகமான கிருபை இருப்பதாலேதான். எந்த ஹேத்துவையும் எதிர்பார்க்காமல் இயல்பாக அவனுக்கு ஒரு கருணை இருப்பதனாலே அந்த கருணை என்ன பண்ணுகிறது? பிரபத்தி என்கிற உபாயத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கெல்லாம் மோட்ச பிரதானம் தர வேண்டும் என்ற சங்கல்பத்தை அவனுக்கு ஏற்படுத்துகிறது. அந்த சமயத்திலே அது சகேதுகம். நிர்ஹேதுகமான கருணையிலிருந்து தோன்றிய சகேதுகமான கருணையானது அந்தந்த புருஷர்களுக்கு சுகப்பிரதானம் பண்ணுகிறது. அது ரக்ஷணீயகத யத்கிஞ்சித் வியாஜ சாபேட்சா. ரக்ஷணீயன் இருக்கிறானே இந்த சேத்தனன், உபாயானுஷ்டானம் பண்ணின சேத்தனன், அவனிடத்திலே யத்கிஞ்சித் வியாஜம், அதுதான் பிரபத்தி என்பதெல்லாம் வியாஜம் தான், சாக்குத்தான். ஏதோ ஒரு சாக்கை அபேட்சித்து அது அந்த புருஷனுக்கு சுகப்பிரதான சங்கல்பத்தை பகவானுக்கு ஏற்படுத்துகிறது என்று. பொதுவாக சுகம் தர வேண்டும் என்று பகவத் சங்கல்பம் இருக்கிறதே, அது நிர்ஹேதுக கருணை. அதனாலே அவன் எவ்வளவு உபகாரங்கள் பண்ணி கொண்டிருக்கிறான். ஆனால் அந்தந்த மனிதனுக்கு அவ்வப்போது சுகம் தருகிற சங்கல்பமானது அது ரட்சிக்கப்படவிருப்பவனிடம் ஏதோ ஒரு வியாஜத்தை அபேட்சித்து வருவதால், ஒரு காரணம் இருந்தால்தான் அது நடக்கும். இல்லை என்றால் நிஷ்பட்சபாதியான பகவான் எல்லாருக்கும் அதை தர வேண்டும். அதனாலே அந்த இடத்திலே சகேதுக கருணை. இதையும் கூட நிர்ஹேதுகம் என்று நாம் வாதாடினோமானால் பகவானுக்கு பட்சபாதம் இருக்கிறது என்றெல்லாம் ஆகிவிடும் என்று விரோத பரிகாரத்திலே இதை விளக்கி இருக்கிறார் குமார வரதாச்சார். அதற்கடுத்ததாக அதிகரண சிந்தாமணி என்ற ஒரு கிரந்தம். இது குமார வரதாரியர் இயற்றிய கிரந்தம். இது தேசிகனுடைய அதிகரண சாராவளி என்கிற பத்ய ரூபமான கிரந்தத்துக்கு வியாக்கியானமாக அமைந்த கிரந்தம். அதிலே பராயத்தாதிகரணம் என்ற பகுதியிலே இந்த வாக்கியங்கள் இருக்கின்றன. மறுபடியும் நிர்ஹேதுக சகேதுக கருணை விஷயமான வாக்கியங்கள். கருணா ஹி த்விவிதா நித்யா நித்யா சேதி. பெருமாளுக்கு இருக்கிற கருணை இரண்டு விதமாக இருக்கிறது. நித்தியமான கருணை, அனித்தியமான கருணை என்று. நித்தியமான கருணை எப்பொழுதும் இருக்கும், எல்லா ஜீவர்களிடமும் அது பிரசரிக்கும். அனித்தியமான கருணை அவ்வப்பொழுது உண்டாகும், ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அது உண்டாவதற்கு. இந்த இரண்டு வித கருணையுமே அவருக்கு உண்டு. நித்யா புனఃகருணா சர்வாத்ம சத்தாதி சம்ரக்ஷண ரூபிணி. நித்தியமான கருணை என்பது எல்லா ஆத்மாக்களுக்கும் சத்தை கொடுப்போம், எல்லா ஆத்மாக்களுக்கும் ஸ்திதி கொடுப்போம் என்றெல்லாம் சத்தை முதலிய சம்ரக்ஷணத்தை பண்ணுகிறது. அது அவருடைய நித்தியமான கருணை. அதற்கு எதையும், எந்த வியாஜத்தையும் எந்த ஹேத்துவையும் ரட்சணீயனிடமிருந்து எந்த வியாபாரத்தையும் அபேட்சிப்பதே கிடையாது. ஜெகத் சிருஷ்டி முதலியவை எல்லாம் கூட கருணா காரியம்தான். அதை பண்ணுவதற்கு நாம் பண்ண வேண்டியது ஒன்றுமே கிடையாது. அனித்யா புனக, இது தவிர அவ்வப்பொழுது புதுசு புதுசாக உண்டாகிற கருணையும் உண்டு என்று சொல்கிறோமே, அது என்ன என்றால் தத்ததஜ்ஞாத சுக்ருதாதி கர்மானுரூப விசேஷ பல பிரதான ரூபா. எந்த ஜீவனை ரட்சிக்க வேண்டுமோ அந்த ஜீவன் பண்ணுகிற கர்மம், அவன்
பண்ணுகிற செயலுக்கு பலனாக அதை ஹேதுவாக கொண்டு அவனிடத்திலே புரிகிற கருணை. இதிலேயும் யுக்திவாதிகள் ஒரு ஆட்சேபத்தை பண்ணுகிறார்கள். அவன் கர்மானுரூபமான பலத்தை கொடுக்கிறானா அல்லது இவனுடைய கருணை காரணமாக அவன் பண்ணாத காரியத்துக்கெல்லாம் கூட பலன் கொடுத்து கொண்டிருக்கிறானா? அவன் கர்மானுரூப பலப்பிரதாதா என்று வேதாந்தங்களிலே பல இடங்களிலே சித்தமாக இருக்கும் பொழுது ஜீவன் என்ன பண்ணுகிறான் என்று பார்த்து அதற்கு பலனாக அவன் ஒன்றை கொடுத்தான். ஆனால் அதிலே கருணைக்கு என்ன காரியம் இருக்கிறது? ஜீவன் அந்த காரியத்தை பண்ணினான், அதற்கான பலனை பெற்றான், கர்மமே கொடுத்தது. அந்த பலத்தை கர்மானுரூபமாக ஈஸ்வரனே கொடுத்தான் என்று வேணாலும் சொல்லிக் கொள்ளுங்கள். ஆனால் அது கருணையினாலே என்று சொல்ல வேண்டாம். அதை அவன் சம்பாதித்துக் கொண்டான். ஜீவன் தன்னுடைய முயற்சியினாலே, தன்னுடைய பிரயத்தனத்தினாலே, தான் பண்ணின புண்ணிய காரியத்தினாலே அவன் அந்த பலனை பெற்றான் என்று சொல்ல வேண்டுமே தவிர பகவான் கருணையினாலே அந்த பலனை கொடுத்தார் என்று எப்படி நீங்கள் சொல்லலாம் என்று வாதாடுகிறார்கள். அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக அஜ்ஞாத சுக்ருதாதி கர்மானுரூப என்று பதமிட்டிருக்கிறார் இவர் வரதாரியார். ஜீவன் எத்தனையோ நல்ல காரியங்களை பண்ணி தான் பண்ணின நல்ல காரியங்களுக்கான அதனால் ஏற்பட்ட புண்ணிய பலனை அனுபவிக்கிறான் கர்மானுரூபமா. அது தவிர இவனுக்கு அஜ்ஞாத சுகிருத்தங்களும் இருக்கின்றன. இவன் ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டும் என்று சங்கல்பித்துக் கொள்ளாமல் அவனையும் அறியாமல் சில புண்ணிய காரியங்களை பண்ணி விடுகிறான் தெரியாமல். உதாரணமாக எவனையோ துரத்தி கொண்டு போனவன் தெரியாமல் கோவிலை பிரதட்சணம் பண்ணிவிட்டான். ஏனென்றால் அந்த துரத்தப்பட்டவன் பிரதட்சணமாக போய்விட்டான் என்பதாலே. இப்பொழுது கோவிலை பிரதட்சிணம் பண்ணின புண்ணியம் இவனுக்கு பலன் கொடுக்க வேண்டுமா என்றால் இவன் அதை கருதி செய்யவில்லை. அந்த புண்ணியத்தை புண்ணியம் என்று பின்னாலும் கூட அவனுக்கு ஞாபகமே இல்லை. அது அஜ்ஞாத சுகிருதம். ஆனால் பகவான் என்ன பண்ணுகிறார்? அவர் கருணாமூர்த்தியாக இருக்கிறபடியினாலே அவருடைய கருணை காரணமாக இவனுக்கு இன்னொரு புண்ணியத்தையும் கொடுத்து விடுகிறார். கோவிலை பிரதட்சிணம் பண்ண புண்ணியம் அவன் தெரியாமல் பண்ணியிருந்தால் கூட இந்த மாதிரி எதிர்ச்சா சுகிருதம், அஜ்ஞான சுகிருதம் என்று எங்கெங்கெல்லாம் அவனுக்கு நல்ல பலன் தர முடியும் என்று தேடி தேடி பகவான் கருணாளுவாயிருக்கிறபடியினாலே பலப்பிரதாதாவாக இருக்கிறார் ஆகிறபடியால் தத்தத் அஜ்ஞாத சுகிருதாதி கர்மானுரூப விசேஷ பலப்பிரதான ரூபா அப்படியெல்லாம் விசேஷமான நற்பலனை தருகிறாரான். அப்படிங்கிறாலே அவருடைய கருணைக்கும் அங்கே இடம் இருக்கிறது. அவருடைய கருணையினாலேதான் இப்படியெல்லாம் பலன் தருகிறார். ததுக்தம் ஆச்சாரியைரேவ அந்யத்ர ஸ்துத்யாரம்பே. இவர் என்ன எழுதுகிறார்? இதை பற்றி ஆச்சாரியரே, அவர் ஆச்சாரியர் என்று குறிப்பிடுவது தேசிகர். அவருக்கு ஆச்சாரியரானபடியினாலும் அவர் எந்த கிரந்தத்துக்கு வியாக்கியானம் எழுதி கொண்டிருக்கிறாரோ அந்த கிரந்தத்துக்கு கர்த்தாவானபடியினாலேயும் ஆச்சாரியர் என்று சொல்வது அதிகரண சாராவளி ரசகிதாவான வேதாந்த தேசிகர். அந்யத்ர ஸ்துத்யாரம்பே என்பதுதான் நாம் இப்பொழுது கவனிக்க வேண்டும். இன்னொரு இடத்திலே ஸ்துதியினுடைய ஆரம்பத்திலே இந்த ஸ்லோகத்தை முகுந்த கருணாம்பந்தே என்று சற்று முன் நாம் பார்த்தோமே, அந்த ஸ்லோகத்தை அருளை செய்திருக்கிறார் என்றார். எந்த ஸ்துதி? அதனுடைய ஸ்தோத்திரத்தினுடைய முதல் ஸ்லோகமாக முகுந்த கருணாம் வந்தேன் என்று இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை. முகுந்த கருணாம் வந்தே முக்தேஷ்வதிக வத்சலாம் ஸ்வரூப சம்ஸ்தபௌ யஸ்யாஹ நிர்ஹேதுக சஹேதுகௌ என்று ஒரு ஸ்தோத்திர பாடத்தினுடைய ஆரம்பத்திலே தேசிகன் அருளி செய்ததாக அவருடைய குமாரர் எழுதியிருக்கிறார். அதற்கு விளக்கம் தருகிறார் அடுத்த வரியிலே. சர்வாத்ம விஷயம் சாமான்ய காருண்யம் நித்தியமேவ நிர்ஹேதுகஞ்ச. இப்படி நாம் புரிந்து கொள்ளலாம். நிர்ஹேதுக கருணையும் இருக்கிறது, சஹேதுக கருணையும் இருக்கிறது. இரண்டு விதமான கருணைகளும் பகவானுக்கு இருக்கின்றன. நிர்ஹேதுக கருணை என்பது என்ன என்று கேட்டால் சர்வாத்ம
எல்லா சேதனர்களுக்கும் சாமான்யமாக அவன் கொடுக்கிற கருணை நிர்ஹேதுக கருணையாக இருக்கிறது. சில சேதனர்களுக்கு மட்டும் அவர்கள் பண்ணின ஹேதுவை அபேட்சித்து பலன் கொடுக்கிற கருணை சகேதுகமாக இருக்கிறது என்று அதிகரண சிந்தாமணி கிரந்தத்தில் நாம் பார்க்கிறோம். இப்பொழுது இந்த ஞாசத்திலக ஸ்லோகத்துக்கு வருவோம். 8ஆம் ஸ்லோகத்திலே ஒரு கருணையை பற்றின பேச்சு இருக்கிறது. கன கருணாரசௌகபரிதாம் பரிதாபராம் நயனமஹ்சடாம் மயிதரங்கய ரங்கபதே. இந்த ஸ்லோகத்திலே இருக்கிற கருணை நிர்ஹேதுக கருணையா சகேதுக கருணையா? எந்த கருணையை வேண்டுகிறார் என்று பார்த்தால் நம்முடைய பதில் இந்த ஸ்லோகத்தில் பூர்வார்த்தத்திலே சகேதுக கருணை, இதே ஸ்லோகத்திலே உத்தரார்த்தத்திலே நிர்ஹேதுக கருணை என்று. ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்றால், மயி தரங்கய, என்னிடத்திலே நீ கருணை செலுத்த வேண்டும் என்று சற்று முன்தானே அதிகரண சிந்தாமணிகளை விளக்கம் பார்த்தோம். எல்லா ஆத்மாக்களிடம் செலுத்துகிற கருணை இருக்கிறதே அது நிர்ஹேதுகம். என்னிடத்திலே செலுத்து என்று கேட்பது சகேதுகமான கருணை. மயி தரங்கய என்று இருக்கிறபடியினாலே பூர்வார்த்தத்திலே சொன்ன கருணையானது சகேதுகம். உத்தரார்த்தத்திலே என்ன கருணை சொன்னார்? விஸ்வ சௌத நிரபன்னவர்ண சுதாம் என்று. விஸ்வம், இந்த பிரபஞ்சமானது சௌதம், ஒரு பெரிய மாளிகையாக இருக்கிறது. அந்த மாளிகைக்கு வெள்ளை பூசுவது போல இந்த கருணை நிரம்பிய உன்னுடைய கடாட்ச காந்திகள் பண்ணட்டும் என்று. அங்கே சொன்ன கருணையினாலே பலனடைபவர் யார்? விஸ்வம், எல்லாரும், இந்த பிரபஞ்சம் மொத்தம் அந்த கருணையினாலே பலனடைபவர்கள். அப்படி இருந்தால் எல்லாருக்கும் சாமான்யமாக உபகாரம் பண்ணுகிற கருணையானது நிர்ஹேதுக கருணை. ஆக உத்தரார்த்தத்திலே சொன்னது பெருமாளுடைய நிர்ஹேதுக கருணையை பற்றி, பூர்வார்த்தத்திலே சொன்னது தனக்கு கருணை புரிய வேண்டும் என்று சொன்னது சகேதுக கருணை. என்ன ஹேது என்றால், ரங்கநாதனை சேவிக்கிறார், ரங்கநாதனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறார் ஞாசத்திலகம் என்று. அப்படி தன்னை சேவிப்பவனுக்கு, தன்னை துதிப்பவனுக்கு, தன்னுடைய கருணையை குறிப்பாக வேண்டுபவனுக்கு புரிகிற அருள் இருக்கிறது, அது சகேதுகம். மயிதரங்கய ரங்கபதே என்று சொன்னது சகேதுகமான கருணை. இந்த ஸ்லோகமானது 2 வித கருணையையும் வர்ணிக்கிறது. அதனால்தான் இந்த ஸ்லோக வியாக்கியானத்திலே நாம் நிர்ஹேதுக சகேதுக கருணைகளை பற்றி புரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த சர்ச்சையும் இப்பொழுது ஒருவாறாக முடிந்தது. பெருமாளுக்கு 2ம் உண்டு என்று. அடுத்ததாக நாம் இந்த ஸ்லோகத்திலே பார்ப்பது, இந்த ஸ்லோகத்திலே நிறைய ரூபணங்கள் இருக்கின்றன, உருவகிப்பது அதிகமாக இருக்கிறது. 5 ரூபணங்கள் ஸ்பஷ்டமாக இதிலே தெரிகின்றன. கருணை என்பது வெள்ளம் என்கிறார். கன கருணா ரசௌக என்கிற இடத்திலே ரசம் என்றால் ஜலம், ஓகம் என்றால் வெள்ளம். ஜல வெள்ளமாக வருகிறது பெருமாளுடைய கருணை. கருணையை வெள்ளமாக சொல்வது பல இடங்களிலே இருக்கிறது. கருணை பிரவகிக்கிறது என்று சொல்கிறோம். பல இடங்களிலே இருக்கிற இந்த ரூபணத்தை இங்கேயும் விட்டிருக்கிறார், கருணா ரசௌகம் என்று. ஆனால் அதன் தொடர்ச்சியாக வேறு சில ரூபணங்களை பண்ணும் பொழுது இதுவரையில் எங்கேயும் யாரும் சொல்லாத ரூபணங்களை எல்லாம் தேசிகர் என்கிற கவியானவர் புதுசாக இந்த ஸ்லோகத்திலே பண்ணுகிறார். பாவம் என்கிற நெருப்பு, நம்முடைய நாம் பண்ணின பாப காரியம் என்பது நம்மை நெருப்பாக சுடுகிறது. அந்த நெருப்பு எரிந்ததனாலே நமக்கு துக்கம் என்கிற மழி ஏற்பட்டிருக்கிறது. மழி என்றால் புகையாலே வந்த கருப்பு மாசு. நம்முடைய பாவம் என்கிற நெருப்பு நமக்கு துக்கம் என்கிற மழியை தந்திருக்கிறது. பாவத்தினாலே துக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த துக்கம் என்பது மலினமாக நம்மேல் தங்கி விடுகிறது.
பிரபஞ்சம் என்பது ஒரு மாடி கட்டிடம். விஸ்வசௌத என்று பிரபஞ்சம் என்பது ஒரு மாளிகை, பிரபஞ்சம் என்கிறது ஒரு பவனம் என்று ரூபணம் பண்ணி இருக்கிறாரே. இது இது இந்த இந்த இடத்திலே கவி புதிதாக பண்ணியிருக்கிற ரூபணம். அந்த கட்டிடத்திலே இப்பொழுது என்ன ஆகிவிட்டது, அந்த வீட்டிலே பவனத்திலே மாசு படிந்து விட்டது, அழுக்கு வந்து விட்டது, கருப்பாக திட்டு திட்டாக புகைகள் படிந்திருக்கின்றன. எந்த புகை? துக்கம் என்கிற புகை. பிரபஞ்சத்திலே பல பேருக்கு துக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த புகை எப்படி வந்தது? அவரவர்கள் பண்ணின துஷ்கிருத்தம், பாவம், துரிதம் என்கிற நெருப்பு அந்த புகையை, அந்த புகையினால் வந்த மழியை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு கட்டிடத்துக்கு இந்த மாதிரி பல இடங்களிலே அடுப்பு மூட்டியோ ஏதோ ஒரு காரணத்தாலே புகை படிந்து விட்டதானால் என்ன பண்ண வேண்டும்? அந்த கட்டிடத்தினுடைய உடைமையாளன், அந்த கட்டிடத்தினுடைய சொந்தக்காரன் கரி படிந்த கட்டிடத்திலே சீர்படுத்துவதற்கு என்ன பண்ண வேண்டும் என்றால் சுண்ணாம்பு பூச்சு பூச வேண்டும், வெள்ளை பூச்சு. அந்த மாசு போய்விடும், மறைந்து போய்விடும். அதைத்தான் பண்ண சொல்லுகிறார் பகவானை. எங்கிருந்து அவனுடைய சுண்ணாம்பு பூச்சு வரும் என்றால் நயனமஹ்சடா, பகவானானவர் கருணை நிரம்பின கண்களாலே கட்டாட்சித்தாரானால் அவருடைய திருக்கண் கட்டாட்சத்திலிருந்து வந்த காந்தி இருக்கிறதே, மிளிர்ச்சி, அதனுடைய திரளானது அந்த கட்டிடத்திலே படும்போது அவர் இந்த பிரபஞ்சத்தை கட்டாட்சித்தாரானால் அதிலிருந்து வந்த காந்தியானது இந்த இந்த கட்டிடத்தின் மீது படியும் பொழுதோ அதற்கு வெள்ளை பூச்சு பூசினதாக ஆகிவிடுகிறது. இந்த துக்கம் என்கிற மழி இருக்கிறதே அது மறைந்து விடுகிறது, அதன் மேலே பூச்சு பூசி ஆயிற்று என்று. இந்த உருவகம் ஒன்றிலே இந்த 5 உருவகங்களுடைய சேர்க்கை. இந்த 5 உருவகங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடைய உருவகங்களாக இருக்கிறது. இது உருவக தொடர், ரூபக பரம்பரா. தனித்தனியாக கூட பார்க்க கூடாது, சேர்த்து சேர்த்து பார்க்க வேண்டும். இந்த இடம் தவிர வேறெங்கேயும் இந்த ரூபணத்தை இப்படி பார்த்ததில்லை. சுவாமி தேசிகனுக்கே உரித்தான கவி நயத்தோடு கூட பெருமாளுடைய கட்டாட்சம் என்பது பிரபஞ்சம் என்கிற கட்டிடத்துக்கு வெள்ளை அடித்து விட்டது. அந்த வெள்ளை அடித்ததினாலே அந்த கட்டிடத்திலே இருந்த துக்கம் என்கிற மழியானது நீங்கி போகிறது என்று சொன்னதே. இந்த ரூபணத்தை விட்டு விட்டு பார்த்தால் பெருமாள் கட்டாட்சத்தினாலே நம்முடைய துக்கங்கள் எல்லாம் நீங்குகின்றன என்பது தெரிந்த கருத்துதான், பல இடங்களிலே சொன்னதுதான். அதை ரூபணம் பண்ணி சொன்னது கவினை. இப்பொழுது இந்த உருவக தொடரிலே என்னென்ன பொருத்தங்கள் இருக்கின்றன என்பதை நாம் ரசித்து பார்க்க வேண்டும். வெள்ளை பூச்சாலே மழி மறையும் என்பது உலகத்திலே தெரிந்தது. ஒரு கட்டிடத்திலே மாசுபட்டு விட்டதானால் அந்த இடத்திலே சுண்ணாம்பு பூசினோமானால், பெயிண்ட் அடித்தோமானால், இங்கே வர்ண சுதா என்று இருக்கிறது. சுதா என்றால் சுண்ணாம்பு, வர்ண சுதா என்றால் நிற சுண்ணாம்பு. அது வெள்ளை நிறமாகவும் இருக்கலாம். அது அந்த மழியை மறைத்து விடும் என்பது தெரிந்த விஷயம். இப்பொழுது இங்கே பொருத்தி பார்க்க வேண்டும். வெள்ளைப்பூச்சு ஸ்தானத்திலே பெருமாளுடைய நயன மகஸ்டா இருக்கிறது, அவருடைய கட்டாட்ச காந்தி பிரசரிக்கிறதே அது. மழி ஸ்தானத்திலே இங்கே பிரபஞ்சத்தினுடைய துக்கம் இருக்கிறது. இந்த கடாட்சம் பட்டதனாலே அந்த துக்கம் மறைகிறது என்பது பொருத்தமாகத்தான் இருக்கிறது. பகவத் கட்டாட்சத்தினாலே துக்கம் நீங்குகிறது என்றுதான் எல்லாரும் சொல்லுகிறார்கள். அதனாலே வெள்ளை பூச்சும் மழியும் என்கிற திருஷ்டாந்தம் என்கிற ரூபணம் பொருத்தமானது என்று. அதற்கடுத்த பொருத்தம் பூச்சுக்கும் கட்டிடத்துக்கும் சம்யோக சம்பந்தம் என்பது. அதாவது பூச்சு என்பதை அந்த கட்டிடத்தின் மேலே அடிக்க வேண்டும்.
அதே போலத்தான் இங்கேயும் நயன மகஷ்டடா என்பது விஸ்வத்தின் மேலே, பிரபஞ்சத்தின் மேலே விழ வேண்டும் பெருமாளுடைய கட்டாட்சம். அவருடைய கட்டாட்சத்திலிருந்து வந்த காந்தியானது பிரபஞ்சத்தின் மேலே ஒட்டிக்கொள்ள வேண்டும். அந்த பொருத்தமும் இங்கே இருக்கிறது. வெள்ளைப்பூச்சு பூசுபவன் கட்டிடத்தின் மேலேயே அந்த பூச்சை பூசுவது போல பெருமாளுடைய கட்டாட்சம் என்பது பிரபஞ்சத்தின் மேலே விழுந்து அதனுடைய கட்டாட்சத்தினுடைய காந்தியானது அதன் மேலே ஒட்டி கொள்ளுகிறது. அடுத்ததாக ஒரு பொருத்தம், அந்த மழி எப்படி வந்தது என்று. பொதுவாக மழி என்பது உலகத்திலே நெருப்பு மூட்டினால் வரும், புகை வரும், புகையிலிருந்து மழி வரும். இங்கே ரூபணம் பண்ணுவதற்கு முன்னே என்ன இருந்தது? துக்கம் எப்படி வந்தது? மழி ஸ்தானத்திலே துக்கம், நெருப்பு ஸ்தானத்திலே பாபம். பாபத்தின் விளைவாக துக்கம் வந்தது, அங்கே நெருப்பின் விளைவாக மழி வந்தது என்று இரண்டையும் பொருத்தி பார்த்தால் அதுவும் பொருந்துகிறது. அதற்கடுத்தது, பூச்சு பூசுபவர்கள் ஜலம் சேர்த்து பூசுவார்கள் என்பது நமக்கு தெரிந்த விஷயம். சுண்ணாம்பை சூர்ணமாகவோ திருட வஸ்துவாகவோ கொண்டு வந்து பூச மாட்டார்கள். அதிலே ஒரு ஜலத்தை சேர்த்து கரைசலாக்கி கரைத்து பூசுவார்கள் என்பது. இங்கேயும் அதே மாதிரிதான். இந்த நயன மகஷ்டடா என்பது வெறுமனே வந்து விஸ்வத்தின் மேலே விழுவதில்லை, காந்தி பிரசரணம் பண்ணுவதில்லை. ஒரு ஜலத்தை வைத்துக் கொண்டு, எந்த ஜலம் என்றால் கன கருணாரசௌக, பெருமாளுடைய கருணை என்கிற ஜலப்பிரவாகத்தை வைத்து அந்த சுதாவானது கரைசலாக ஆக்கப்பட்டு அதற்கு பிறகு அந்த வெள்ளை பூச்சு நடைபெறுகிறது. ஜலஸ்தானத்திலே இருப்பது கருணா பிரவாகம். கருணா பிரவாகத்தை சுதாவிலே, நயன மகஷ்டடா என்கிற சுதாவிலே சேர்த்து இந்த விஸ்வம் என்கிற கட்டிடத்துக்கு வெள்ளை பூச்சு பூசுகிறார் பெருமாள். இவ்வாறாக இந்த ரூபணங்கள், 5 ரூபணங்கள் ஒரே இடத்திலே இருப்பதற்கு பொருத்தங்கள் நன்றாக அமைந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதற்கடுத்தது அரை மடக்கணி என்பது ஸ்லோகத்தை வாசித்து பார்க்கும் போதே தெரியும். சில பதங்கள் திரும்பி திரும்பி வந்திருக்கின்றன என்று. முதல் பாதத்திலே பரிதாம் பரிதாபகராம் என்ற இடத்திலே பரிதா பரிதா என்று வந்திருக்கிறது. இரண்டாம் பாதத்திலே ரங்கய ரங்கபதே என்று, தரங்கயா என்கிற பதத்திலே இருக்கிற ரங்கயா, ரங்கபதே என்கிற இடத்திலே இருக்கிற ரங்கபா, ரங்கய ரங்கபா என்ற இடத்திலே அர்த்தயமகம் இருக்கிறது. மூன்றாம் பாதத்திலேயும் துர்தம துக்கமஷி என்ற இடத்துல துர்தம துக்கம என்கிற இடத்திலேயும் அர்த்தயமகம். அதே பாதத்திலே துரித என்று ஆரம்பித்து ஸ்புரித என்று நடுவிலே வருகிறது. துரித உதாசன ஸ்புரித என்று. ஆக 3 எழுத்து பதங்கள் திரும்பி வரும்பொழுது 2 எழுத்துக்கள் பொதுவாக இருக்கின்றன என்பதாலே இது அர்த்தயம். இங்கே பார்த்த 3 அர்த்த யமகங்களும் 3 விதமாக இருக்கின்றன. எப்படி என்று பார்த்தால் பரிதாம் பரிதா என்ற இடத்திலே முதல் எழுத்து மாத்திரம் மாறி இருக்கிறது, மீதி 2 எழுத்துக்கள் அப்படியே இருக்கின்றன. ரங்கய ரங்கபா என்ற இடத்திலே கடைசி எழுத்து மாத்திரம் மாறி இருக்கிறது, மீதி 2 எழுத்துக்கள் அப்படியே இருக்கிறது. துர்தமா துக்கமா என்ற இடத்திலே நடு எழுத்து மட்டும் மாறி இருக்கிறது. ஆக 3 விதமாக இங்கே அரை மடக்கணியை நாம் பார்த்தோம். இந்த இடத்திலே நிறுத்திக் கொள்வோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः.